உழவர் சந்தையிலே பொதுவெளியில் பிரம்மாண்டமாக நடந்திருக்க வேண்டிய இந்த நிகழ்வு மழையின் காரணமாக ஒரு அரங்கத்திற்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் இறையருளால் நேர்ந்தது என்று எனக்கு முன்னர் பேசிய பெரியவர்கள் குறிப்பிட்டார். உங்கள் முன்னால் நின்று பள்ளிவாசல் அரங்கத்தில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது என்று நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மீலாது மாநாடு நபிகள் நாயகத்தின் வாழ்வியல் வரலாற்றை எடுத்துரைக்கிற அவரது 23 ஆண்டு கால சமூக பணிகளை எடுத்துரைக்கிற அவருடைய பங்களிப்பை போற்றுகிற நிகழ்வுகளாக நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். மார்க்க அறிஞர்கள் நபிகள் நாயகன் குறித்து உங்களிடையே விரிவாக பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் புதிதாக ஒன்றும் உங்களுக்கு சொல்லிவிடப் போவதில்லை. எனக்கு உங்களுடைய கட்டளை மிக பெரும் புரட்சியாளர் முகமது நபி அவர்கள் என்னும் தலைப்பில் பேச படித்திருப்பதாகும். நபிகள் நாயகம் இஸ்லாம் என்கிற ஒரு கோட்பாட்டை மானுடத்திற்கு வழங்கிய மாமனிதர். அவரை ஒரு மாமனிதராகவே அறிமுகப்படுத்துவதும் அறிய செய்வதும் இஸ்லாத்தின் சிறப்புகளில் ஒன்று. கௌதம புத்தரை கடவுளை பற்றியே பேசாத கௌதம புத்தரை கடவுளாக்கி விட்டார்கள். அதுபோல் இல்லாமல் இறைவன் ஒருவன்தான், அவனுக்கு இணை இல்லை, இணை வைக்க கூடாது என்று உலகிற்கு மானுடத்திற்கு அறிவிப்பு செய்த நபிகள் நாயகத்தை பல 100 ஆண்டுகள் கடந்தும் அவரை ஒரு மாமனிதராகவே இன்றும் நாம் போற்றுகிறோம் என்பதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு ஒரு முதன்மையானது. அவரை கடவுளாக்கி விடாமல், கடவுளுக்கு நிகராக அவரை வைத்து பார்க்காமல், நம்மில் ஒருவராய் பிறந்தால், நம்மில் ஒருவராய் வாழ்ந்தார். ஆனால் இறை தூதர் என்கிற தகுதியை அடைந்தார். அவர் மூலம் இறைவன் மனித குலத்திற்கு வாழ்வியல் நெறியை வழங்கினார் என்று ஏற்றுக்கொண்டு அவரை இன்றைக்கும் ஒரு மாமனிதராகவே போற்றிக் கொண்டிருக்கிற அந்த திரிபுவாதம் இல்லாத நம்பிக்கை, திரிபுவாதம் செய்யாத ஒரு வாழ்வியல் முறை, அதுதான் இஸ்லாம். அதை சிலர் அடிப்படை வாதம் என்பார்கள். ஆனால் எது உண்மையோ அது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது உண்மைதான். அதில் எதையும் நாம் மாற்றி சொல்லிவிட முடியாது. அது அடிப்படை வாதமாகாது. நபிகள் நாயகம் நம்மை போல் மனிதராய் பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து பிற்போக்கான சமூக கட்டமைப்பிலே சிக்கி திணறிய மக்களை மீட்டு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அதற்காக போராடி வெற்றி பெற்றவர். அவருடைய வரலாறு இதைத்தான் நமக்கு செய்தியாக சொல்லுகிறது. அந்த வரலாற்றில் எந்த திரிபுவாதமும் இல்லாமல், இடைச்செருகள் இல்லாமல்
கட்டுக்கதைகள் இல்லாமல் அதை அப்படியே பின்பற்றுவது என்கிற உறுதிப்பாட்டை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. இஸ்லாத்தின் சிறப்பு எண்ணிலடங்காதவை என்றால் இது அந்த சிறப்புகளின் வரிசையில் முதன்மையானது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஓரிரை கொள்கையில் திரிபுவாதம் இல்லை. இறைவனுக்கு இணை கூடாது என்பதிலே திரிபுவாதம் இல்லை. நபிகளின் நாயகம் மனித குலத்தை சார்ந்தவர்தான், ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி தூதர். இந்த கருத்துக்களில், இந்த நிலைப்பாடுகளில், இந்த கோட்பாடுகளில், இந்த நம்பிக்கைகளில் எந்த மாற்றமும் நிகழாமல் பல நூற்றாண்டுகளாக இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது, அப்படியே போற்றப்பட்டு வருகிறது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரப்பப்பட்டு வருகிறது என்பதுதான் இதில் நாம் எண்ணி எண்ணி வியங்கத்தக்க ஒன்றாகும். 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கௌதம புத்தர் மனித குலத்தின் வாழ்வியல் குறித்துதான் பேசினார், சகோதரத்துவம் குறித்துதான் பேசினார், சமத்துவம் குறித்துதான் பேசினார். ஆனால் அவரை இன்றைக்கு உலகம் கடவுள் என்ற நிலையை கொண்டு போய் நிறுத்தி உலகமெங்கும் அவருக்கு பிரமாண்டமான சிலைகளை எழுப்பி அந்த சிலைகள் அவமதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய சிலைகளை கொள்கைக்கு எதிரானவர்கள், பௌத்த கொள்கைக்கு எதிரானவர்கள் அடித்து நொறுக்கி அவருடைய தலையை துண்டாக்கி சேதப்படுத்தி சிதைத்து அவரை பூதமாக பேய் பூதம் என்பதை போல உருவகப்படுத்தி அவருக்கு எதிரான கருத்துக்களும் இங்கே பரப்பப்படும் நிலை உருவாகிவிட்டது. அவர் சாந்தம் குறித்து பேசினார், சகோதரத்துவம் குறித்து பேசினார். ஆனால் அவருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இங்கே நிலை கொண்டது. அதற்கு உருவ வழிபாட்டை அவர்கள் பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டதுதான். புத்தர் என்றும் உருவ வழிபாட்டை பற்றி சொல்லவில்லை. ஆனால் அவருக்கே உருவம் கொடுத்து அவரையே வழிபடக்கூடிய ஒரு நிலை உருவானதனால் அவருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இங்கே நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் முன்னுணர்ந்தவர் நபிகள் நாயகம் என்பதை ஒப்பீடு செய்து பார்க்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி உருவம் கூடாது, உருவ வழிபாடு கூடாது, கடவுளுக்கு இணை கூடாது, தனிநபர் துதி கூடாது என்றெல்லாம் முன்கூட்டியே முன்னுணர்ந்த ஒரு மகான் தான் நபிகள் நாயகம். 40 ஆண்டுகள் நம்மை போல சராசரி மனிதராக வாழ்ந்து அதன் பின்னர் அவர் இறை தூதராக உணர்ந்து அறியப்பட்டு எஞ்சிய 23 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை மாநில உலகத்தில் அவரால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. இஸ்லாம் இன்னொரு மதத்தை எதிராக நிறுத்தவில்லை. இஸ்லாம் இன்னொரு நம்பிக்கையை அவமதிக்கவில்லை. இஸ்லாம் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று போதிக்கவில்லை. இஸ்லாம் வெறுப்பு அரசியலை ஒருபோதும் பேசியதில்லை. மனித குலத்தை ஆற தழுவ வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்கிற சகோதரத்துவத்தையே உயர்த்தி பிடிக்கிறது. தொடுவது மனித குலத்தின் மிக முக்கியமான சகோதரத்துவ அடையாளம்.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடுவது தொடுவது என்பதையும் தாண்டி தோளோடு தோடு தோளை தோளோடு தோளை தழுவுவது, ஆரம் தழுவுவது, நெஞ்சார தழுவுவது, மார்போடு அணைத்து ஆற தழுவுவது, இது சகோதரத்துவத்தின் உச்சம், சகோதரத்துவ அடையாளத்தின் உச்சம். தொடவே கூடாது என்று ஒரு மதம் போதிக்கிறது, ஆற தழுவு அரவணை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு வேறுபாட்டுக்காக சொல்லுங்கள். எந்த மதத்திற்கும் எதிரான கருத்தை போதிக்காமல், அப்படி போதித்தால் அது வெறுப்பாக மாறும், அது சமூக தளத்தையும் தாண்டி அரசியலில் வெறுப்பு அரசியலாக பரிணாமம் பெறும். ஆகவே வெறுப்பு என்பதே கூடாது, அன்பு என்பதே முதன்மையானது என்று சொல்லுகிற ஒரு உயரிய கோட்பாடுதான் இஸ்லாம். அந்த காலத்திலும் ஆண்டான் அடிமை என்ற நிலை இருந்திருக்கிறது. அந்த சூழலில் நபிகள் நாயகம் அப்படி அடிமை என்று கருதப்படுகிற ஒரு சமூகத்தில் இருந்து, கருப்பினத்தவர் சமூகத்தில் இருந்து ஒருவரை தேர்வு செய்து அவர்தான் அதிகாலை வேளையில் எழுந்து இறை தொழுகைக்காக எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்கிற அந்த அழைப்பை ஓதுவதற்குரிய ஆளாக அவர் நியமித்தார் என்பது அவர் சமத்துவத்தின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகிறோம். திருமாவளவன் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அதற்கு திருமாவளவன் உள்வாங்கி இருக்கிற அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகிய தலைவர்களின் கருத்தில் தான் காரணம். நபிகள் நாயகத்தின் காலத்தில் அப்படி சமூக புரட்சி செய்த அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய முன்னோடிகள் இருந்தார்களா என்று நமக்கு தெரியாது, எனக்கு தெரியவில்லை, நான் படிக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் சமத்துவம் என்பதை முன்னிறுத்தி அவர் சமூக தகுதியிலே ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவர் என்றாலும் கூட சமூக தகுதியிலே அடிநிலையில் உழலக்கூடிய ஒரு சாதாரண நபரை ஓதுவராக்கி இவர்தான் உங்களை நாள்தோறும் அழைப்பார் என்று நியமித்தார் என்று சொன்னால் பாகுபாடு கூடாது, சமத்துவம் தான் நம்முடைய வாழ்வியல் நெறியில் மிக முதன்மையான கடமை, புரிதல், கோட்பாடு என்பதை உணர்த்தியவர் நபிகள் நாயகர். இந்த காலத்தில் மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமைகளும் நிகழ்ந்தது. அந்த அடிமைகளை விடுவிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட புத்தி, அவர்களை விடுவீங்கள் என்று வெறுமன பேசிவிட்டு போகாமல் அவர்களை நானே விடுவிப்பேன் என்று அந்த அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி அவர்களை சுதந்திரமாக வாழவிட்டார், விடுவித்தார் என்பது அவர் சுதந்திரத்தின் மீதும் சகோதரத்துவத்தின் மீதும் சமத்துவத்தின் மீதும் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை நமக்கு உணர்த்துகிறது. இதைத்தான் இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். இஸ்லாத்தை நாம் ஒரு சகோதரத்துவ கோட்பாடாகத்தான் உணர்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை, அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பெரியவர் இங்கே வந்து சொன்னார், மீனாட்சிபுரத்தில் திருமாவளவன் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். மீனாட்சிபுரத்திலே நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மதமாற்றம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில்
அப்போது நாளேடுகளில் வந்த செய்தியை நான் படித்தேன். அது எனக்குள் பல கேள்விகளை எழுப்பிய நேரம். யோகேந்திர மக்வானா என்ற ஒரு அமைச்சர் மீனாட்சிபுரத்திற்கே சென்றார். பிறகு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார். இந்த செய்திகளை அப்போது நான் நாளேடுகளின் வாயிலாக படித்தவர். எனக்கு மதம் பற்றி எதுவும் தெரியாது. நான் ஒரு இந்து என்கிற உணர்வும் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட கடவுள் வழிபாடு செய்யக்கூடியவனாகவும் நான் கல்லூரி பருவத்திலே இல்லை. ஆனால் இந்த மதமாற்ற நிகழ்வு எனக்குள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்தவர் டாக்டர் கே சொக்கலிங்கம் அவர்கள் மனோன்மணிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பிலே இருந்த காலத்தில் அவரை நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது என் விருப்பத்தை அவரிடத்திலே சொன்னேன். அது குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மதம் மாறிய அந்த தோழர்களின் குடும்பம், அவர்களின் சமூக தகுதி, அவர்களின் பொருளியல் நிலை, இன்றைக்கு அவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் பிறரால் என்கிற நிலை குறித்து அறிந்து கொள்ள நான் ஆவல் கொள்கிறேன். எனவே அதையே நான் என்னுடைய ஆராய்ச்சிக்குரிய பொருளாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னதும் அவர் மகிழ்ச்சியோடு அதை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகுதான் அந்த கிராமத்திலே போய் தங்கி மதம் மாறி அத்தனை குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவரை தேடி பிடித்து அவர்களிடம் நான் நேர்காணல் செய்து அவர்கள் சொன்ன தரவுகளை கொண்டு புள்ளியியல் வல்லுநர்களோடு அமர்ந்து உரையாடி கலந்துரையாடி அதில் உள்ள உண்மைகளை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் தீர்ந்தப்படாதவர்களாக இருந்தவர்கள், ஆனால் இன்றைக்கு அந்த வலிமை இல்லாமல் இஸ்லாமியர்களாக எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். சமூக தகுதி இன்றைக்கு அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது. பொருளியல் களத்திலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் பிள்ளைகள் இப்போது தீர்த்தப்படாதவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள். அவர்களின் பேர பிள்ளைகள் இப்போது இஸ்லாமியர்கள். ஆகவே இஸ்லாமுக்கு மாறியவர்களின் வாழ்வியல் சமூக அந்தஸ்து கொண்டதாக, ஒரு உயரிய நிலையை பெற்றதாக, பிறரால் மதிக்கப்படும் தகுதியை பெற்றதாக வளர்ந்திருக்கிறது என்பதை நான் என்னுடைய ஆய்வின் உண்மையாக, ஆய்வின் முடிவாக பதிவு செய்து டாக்டர் பட்டம் பெறுகிறேன். இஸ்லாம் என்பது சமூக தகுதியை உயர்த்துகிறது என்பதை அறிவியல் பூர்வமான ஆய்வின் மூலம், மீனாட்சிபுரத்தில் நான் செய்த ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாறாமல் இருந்திருந்தால் அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பேர பிள்ளைகள் இன்றைக்கும் தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றே நடத்தப்படுவார்கள். சமூக நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பார்கள், சாதிய வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி இருப்பார்கள், அவமானங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் உள்ளாகி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பொது இடங்களில் அவர்களால் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகம் கட்ட முடிகிறது. பொது வெளியில் கடை தெருவிலே இடம் வாங்கி வீடு கட்டி பங்களா கட்டி வாழ முடிகிறது. சிறிய சிறிய அளவிலாவது கடைகள் வைத்து வியாபாரம் செய்ய முடிகிறது. மாறாமல் இருந்திருந்தால், அவர்கள் இஸ்லாமுக்கு வராமல் இருந்திருந்தால், அந்த பொது வெளியிலே கடை தெருவிலே அவர்களால் ஒரு பெட்டி கடை வைக்க முடியுமா என்றால் முடியாது. இன்றைக்கும் அதுதான் நிலை. திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இன்றைக்கு இருக்கிற அத்தனை கடைகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால்
0.1% கூட அந்த கடைகளின் உரிமையாளர்களில் தலித்துகள் இருக்க வாய்ப்பே இல்லை. எத்தனை விடுதிகள் இருக்கின்றன, உணவகங்கள் இருக்கின்றன, பெட்டி கடைகள் இருக்கின்றன. அவற்றில் யாராவது ஒருவர் தலித்தாக இருக்க முடியுமா என்றால் இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை நிலை. ஆனால் மீனாட்சிபுரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்கிற அந்த புரிதலோடு தான் மதிக்கப்படுகிறார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது சாதி பெயரோடு சேர்த்து கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறார்களே தவிர முழுமையான கிறிஸ்தவர், சாதியற்ற கிறிஸ்தவர் என்ற நிலையை அவர்களால் எட்ட முடியவில்லை. கிறிஸ்தவத்திற்குள்ளே சாதியம் வேரூன்றி விட்டது, ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்றும் அந்த அடையாளம் நிலைத்திருக்கிறது. அதனால் சாதியின் பெயரிலான வன்கொடுமைகள் கிறிஸ்தவத்தை தழுவிய ஆதி திராவிடர்களுக்கு இன்றைக்கு வருகின்றன. ஆக இஸ்லாம் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறது என்பதற்கு மீனாட்சிபுரத்தில் இஸ்லாத்தை தழுவிய தோழர்களே சான்றுகளாக இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகளை முன்னிறுத்தி எழுதிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே 10 வரிகளில் அவர் எழுதியிருக்கிற அந்த செய்திகள் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாடுவதற்கான கருப்பொருளாக இருக்கின்றன. சனாதன சக்திகள் யாரை எதிர்த்து இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தோன்றும். அது உண்மையும் கூட, அதை மறுக்க முடியாது. கூடுதலாக முஸ்லிம் வெறுப்புதான் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக நுட்பமான ஒரு செய்தி, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று. அவர்கள் முஸ்லிம் வெறுப்பை, கிறிஸ்தவ வெறுப்பை ஒரு உத்தியாகத்தான் கையாளுகிறார்கள். அது அல்ல அவர்களின் இலக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. முஸ்லிம்கள் எல்லாம் தலித்துகளை முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை வளர்த்தது. கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் தலித்துகளை கிறிஸ்தவத்திற்கு மாற்றுகிறார்கள் என்று சொல்லி அதன் மூலம் கிறிஸ்தவ வெறுப்பை வளர்ப்பது என்பது ஒரு உத்தி. அவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்துக்கள் தான் பெரும்பான்மை என்று காட்ட வேண்டும், இந்துக்களை மதமாற்றம் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும், இந்து பெரும்பான்மைவாதத்தை இங்கே நிலைப்படுத்த வேண்டும். அதன் மூலம் தாங்களே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதன் மூலம்தான் அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை, ஒரு தேசியத்தை கட்டமைக்க முடியும். அவர்கள் விரும்புகிற தேசத்தையும் அவர்கள் விரும்புகிற தேசியத்தையும் கட்டமைப்பதற்கு எது இடையூறாக இருக்கிறது என்றால் முஸ்லிம் மக்கள் இடையூறாக இல்லை. அவர்கள் விரும்புகிற தேசத்தையும் தேசியத்தையும் கட்டமைப்பதற்கு கிறிஸ்தவர்கள் இடையூறாக இல்லை. ஏனென்றால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பிற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதே இல்லை. இந்துக்களை தமது சொந்த சோதரர்களாகத்தான் பாவிக்கிறார்கள், அணைத்துக் கொள்கிறார்கள், உறவாடுகிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள்.
அப்புறம் எங்கிருந்து இந்த முரண்பாடு வந்தது? சாதாரணமான இந்துக்களுக்கும் சாதாரணமாக இருக்கிற முஸ்லிம்களுக்கும் இடையிலே பகை இல்லை. இந்துக்களாக வாழ்கிற சராசரி மக்கள் இஸ்லாமியர்களை தங்களின் எதிரியாக பார்க்கவில்லை. இஸ்லாமியர்களாக வாழ்கிற யாரும் இந்துக்களை தங்களின் பகைவர்களாக பார்த்ததில்லை. ஆனால் இங்கே திட்டமிட்டு முஸ்லிம் வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட சில அமைப்புகள் அல்லது கட்சிகள் இதை ஒரு செயல் திட்டமாக கையில் எடுத்து, ஒரு உத்தியாக கையில் எடுத்து அதே வேலையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற மத அடிப்படையிலான பெரும்பான்மை வாதத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். மத அடிப்படையில் நாங்கள் தான் பெரும்பான்மை, அவர்கள் சிறுபான்மை. மத அடிப்படையில் நாங்கள் தான் பெரும்பான்மை என்று காட்ட வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது என்றால், அந்த மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள் சாதி 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 என்று பல்வேறு சாதிகளாக சிதறந்து கிடக்கிறார்கள். சாதி என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவர்கள் சிறுபான்மை சாதிகளாக இருக்கிறார்கள். அதிலே பிராமணர்கள் என்ற சாதியை, அது வருடத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களும் சிறுபான்மை தான். ஆகவே சாதி அடிப்படையிலான அந்த சிறுபான்மையினர் தங்களை பெரும்பான்மை என்று காட்டிக் கொள்வதற்கு மதம் என்கிற போர்வை தேவைப்படுகிறது, மதம் என்கிற அரசியல் தேவைப்படுகிறது. நீயும் இந்து, நானும் இந்து, நீ கீழ் சாதியாக இருக்கலாம், நான் மேல் சாதியாக இருக்கலாம், இடைநிலை சாதியாக இருக்கலாம், இவர் அந்த சாதியாக இருக்கலாம், இந்த சாதியாக இருக்கலாம். நாம் சாதியாக அடையாளப்படுத்துவதை விட மதமாக அடையாளப்படுத்தினால்தான் நாம் பெரும்பான்மை என்கிற உணர்வை பெற முடியும், அதை நிலைநாட்ட முடியும். ஆகவே இந்த மத உணர்வை ஊட்டுவதற்கு, அதாவது சாதி உணர்வால் சிதறி கிடப்பவர்களை மத உணர்வால் ஒருங்கிணைப்பதற்கு, சாதி உணர்வே மேலோங்கி இருக்கிற நிலையில் மத உணர்வை மேலோங்கி செய்வதற்கு முஸ்லிம் வெறுப்பு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது, கிறிஸ்தவ வெறுப்பு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது. எல்லாம் இந்த எஸ்சி மக்களை மதம் மாற்றுறாங்க, ஏமாத்தி அரபு நாடுகளுக்கு வேலைக்கு நாங்கள் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி ஏமாற்றி மதம் மாற்றுகிறார்கள். அதையும் இதையும் கொடுத்து ஏமாற்றி அவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றுகிறார்கள். அப்படி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள் இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறிக்கொண்டே இருந்தால் இந்து சமூகத்தின் பெரும்பான்மை என்பது அடிபட்டு போகும், அது நீர்த்து போகும், சிதறி போகும். பிறகு எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரம் நம் கைகளுக்கு வராமல் போய்விடும், அதை தக்க வைக்க முடியாமல் போய்விடும். நம்முடைய விருப்பப்படி இங்கே ஒரு தேசத்தையும் ஒரு தேசியத்தையும் கட்டமைக்க முடியாமல் போய்விடும் என்று பதறுகிறவர்கள் தான், இந்த கணக்கின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள் தான் ஒரு செயற்கைத்தனமான பகையை உருவாக்குகிறார்கள். இந்தியாவில் வாழ்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருபோதும் தங்களை பகைத்துக் கொண்டதில்லை, ஒருவருக்கு ஒருவர் பகைத்துக் கொண்டதில்லை, பகைத்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. இந்துக்களை முஸ்லிம்கள் ஏன் பகையாக கருத போகிறார்கள்? இந்துக்கள் முஸ்லிம்களை ஏன் பகையாக கருத போகிறார்கள்? அதற்கு வாய்ப்பே இல்லை. சமூக தளத்தில் அதற்கான எந்த சூழலும் இல்லை. ஆனால் இது திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது. அவர்கள் விரும்புகிற தேசம் எது? அவர்கள் விரும்புகிற தேசியம் எது? அந்த தேசத்தையும் தேசியத்தையும் கட்டமைப்பதற்கு உண்மையான தடை கற்களாக இருப்பவை எவை? அவர்கள் விரும்புகிற தேசம் இது இந்து தேசம் என்று மத அடிப்படையிலான ஒரு தேசத்தை கட்டமைப்பதுதான். அவர்கள் விரும்புகிற தேசியம் இது இந்துக்களின் தேசியம், இந்துத்துவா தேசியம் என்பதுதான். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முஸ்லிம்களா தடையாக இருக்கிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்கள், அல்லது கருத்து பரப்புகிறார்கள், சண்டை போடுகிறார்கள்? இல்லை. இதற்கு தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற சட்டம் தான்.
மதச்சார்பின்மையை அடிப்படையாக கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற இந்த அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடுகள் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான். இந்த கோட்பாட்டை பேசுகிற ஒரு மதம்தான் இஸ்லாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தோடு இஸ்லாம் முரண்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளுக்கு எதிராக இஸ்லாம் முரண்படவில்லை. ஆனால் அவர்கள் விரும்புகிற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு அரசமைப்பு சட்டம் எதிராக இருக்கிறது. உயர்வு தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் உண்டு என்கிற கருத்துக்கு எதிராக அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. மனிதன் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம். உருவ வழிபாடோ அருவ வழிபாடோ அது தனி மனிதனுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு அரசாங்கம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, அது மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது அரசமைப்பு சட்டம். ஆகவேதான் அந்த சட்டத்தை அவர்கள் தூக்கி எறிய வேண்டுமானால், நிறுத்து போக செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க வேண்டும். உடனடியாக செய்துவிட முடியாது. 2 முறை வெற்றி பெற்றார்கள். 2 முறையும் ஒரு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான வலிமை பெற்றவர்களாக இல்லை. 3வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 3இல் 2 பங்கு இருந்தால்தான் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்களையே கொண்டு வர முடியும். அதை விடவும் கூடுதலாக இருந்தால்தான் அந்த சட்டமே எங்களுக்கு தேவையில்லை என்று உறுதிபட சொல்ல முடியும். அதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களின் உண்மையான எதிரை மீண்டும் சொல்லுகிறேன், முஸ்லிம் மக்கள் இல்லை, அரசமைப்பு சட்டம் தான். அவர்களின் உண்மையான எதிரி கிறிஸ்தவ மக்கள் இல்லை, அரசமைப்பு சட்டம் தான். அவர்களின் உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற கோட்பாடு இஸ்லாத்திலும் இருப்பதனால் இஸ்லாத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சகோதரத்துவத்தை பேசுவதால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்துக்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் மார்பை தழுவிக் கொள்ளுதல அந்த தொடுதல் என்கிற கோட்பாடு இல்லை. ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்களையும் தொட்டு தழுவி அணைத்துக் கொள்ளுகிற சகோதரத்துவத்தை போதிக்கிறது, போதித்துக் கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்களும் சகோதரர்களாக அமர்ந்து ஒரே தட்டில் உணவருந்தக்கூடிய உயரிய நாகரிகத்தை அது போதித்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் சகோதரத்துவத்தின் அடையாளங்கள். நெஞ்சார தழுவது சகோதரத்துவத்தின் அடையாளம். இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களை சமத்துவமாக நடத்துவது, ஒரே தட்டில் சாப்பிடுவது என்கிற கலாச்சாரத்தை வளர்த்திருப்பது சகோதரத்துவத்தின் உச்சம், அடையாளம். அதை எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ளாத கோட்பாட்டை கொண்டவர்கள் அதனாலும் இஸ்லாமை இருக்கிறார்கள். எனதருமை தோழர்களே, இப்படிப்பட்ட உயரிய கலாச்சாரத்தை ஒரு மதம் உலகம் முழுவதும் எண்ணற்ற பல நாடுகளில் கட்டமைத்திருக்கிறது, சகோதரத்துவத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நபிகள் நாயகம் செய்த மாபெரும் புரட்சி. அவரும் புரட்சியாளர் தான். அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர் என்றார், பெரியார் ஒரு புரட்சியாளர் என்றார். இவர்களெல்லாம் நம்முடைய சமகாலத்திலே இந்த நூற்றாண்டிலே தோன்றியவர்கள். ஆனால் அம்பேத்கர், பெரியார் போன்ற அந்த புரட்சியாளர்களுக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம். மாபெரும் புரட்சியாளர், மகத்தான புரட்சியாளர் அவர்.